கோபி பராட்டா வெறும் 7 மினிட்ஸ்லேயே குக் பண்ணலாமா? இதுக்கு நம்ம ஒரு பவுலில் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவில் நான் எண்ணெயே ஊற்ற மாட்டேன். ஜஸ்ட் தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும்னா நல்லாயிருக்கும். இப்போது இது தட்டிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு கிரேட் பண்ண கோபி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து இதில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி இதை நம்ம சுட்டுடலாம் தவாவில். 2 பக்கமும் நல்லா சுட்டுட்டு பிறகு ஃபைனலாக தான் நம்ம இதில் கீ 2 சைடுமே தடவி நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இது 2 சைடும் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சுட சுட கோபி பராட்டா ரெடி. இப்போது இருக்கிற இந்த மழை கிளைமேட்டில் நீங்கள் இதை சுட சுட செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் இல்லை ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு இது கிச்சப்பாக கூட இது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டின்னர் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.